ஆரணி அருகே விவசாய நிலம் தொடர்பான தகராறில் 4 பேரை வெட்டிய நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மெய்யூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயி சேகருக்கும் அதே கிராமத்தை சேர்ந்த மாதவன் என்பவருக்கும் சேகருக்கும் நிலத்தகராறில் முன்விரோதம் இருந்துள்ளது. சேகரின் நிலம் தன்னுடையது என மாதவன் தகராறு செய்து கோர்ட்டில் வழக்கு தொடுத்து இதில் சேகருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் சேகர் தனது நிலத்தின் மரங்களை வெட்டும் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனை மாதவன் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் சேட்டுபாபு, கவிதா, குமார், கலைவாணி ஆகியோர் கொண்ட கும்பலுடன் சேகரின் வீட்டில் புகுந்து சேகர் குடும்பத்தை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் சேகர் மற்றும் லோகேஷ், குமரேசன், வசந்தம்மாள் ஆகியோர் படுகாயமடைந்து ஆரணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தகவலறிந்து வந்த ஆரணி தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு தலைமறைவான மாதவன், கலைவாணி, சேட்டுக்குமார், பாபு உள்ளிட்டோரை தீவிரமாக தேடி வருகின்றனர். என் பேர் குமரேசன். எங்கள் அப்பா எப்பா பேர் சேகர். அது மெய்யூரில் விவசாயத்துலாம் செஞ்சுட்டு வர்றாரு. இப்போ தண்ணி இல்லாத காடு தான் இருக்குது. சொல்லணும்னா இது மான மரத்து மழை பெய்யும்போது தான் நாங்கள் விவசாயம் பண்ணுவோம். அதில் என்ன ஆச்சுன்னா நிலத்தை சரியாக பராமரிக்க முடியாதனால வயலில் கொஞ்சம் மரங்கள்லாம் அதிகமாக வளைஞ்சிச்சு. அதை வெட்டுறதுக்காக ஆளை வச்சு தனியாக விற்றுட்டு ஆளை வச்சு வெட்டினேன். அது வெட்டக்கூடாதுன்னு மாதம் தகராறு பண்ணாப்புல. நான் என்னுடைய நிலம் தான் போட்டு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். நான் எந்த ஒரு வன்முறையும் ஈடுபடல. ஆனால் அவங்க இன்றைக்கி இந்த மாதிரி வீடு ஏறி கத்தியால் தாக்கிட்டு போயிருக்காங்க. என்னுடைய நிலம் அங்கே நீங்கள் போகக்கூடாது, வரக்கூடாது, அந்த அளவு இருக்குது. பட்ட பகல்லே இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு ஒரு வன்முறையான செயலில் ஈடுபடுறாங்கன்ட்டு நீங்களே தெரிஞ்சுக்கிங்க. யாருமே எந்த ஒரு உதவியுமே பண்ணல. சொல்ல போனால் போலீஸ் ஸ்டேஷனுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே நடவடிக்கை எடுக்கல. பேசுகிறோம், சரி என்ன பண்ணாங்க எது பண்ணாங்கன்னு தெரியல. இவங்க மாவட்ட கலெக்டர் தான் உடனடியாக தீர்வு உங்கள் வாழ்வாதாரத்தை மீட்டு தரணும்.